எண்ணூர் ஆலையிலிருந்து வாயு கசிவானது, இதனால் பலரும் பாதிக்கப்பட்டார்கள். தற்பொழுது வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேற என்னவெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க? அதாவது இந்த தொழிற்சாலையிலிருந்து தற்போது தொடர்ச்சியாக எந்த பாதுகாப்பும், குறிப்பாக எந்தவித வாயுவும் தற்போது வெளியேறவில்லை என்று சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகுந்த நிபுணர்கள் உடனே வரவழைக்கப்பட்டு 20 நிமிடங்கள்ல அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒருங்கிணைந்து போதுமான ஆம்புலன்ஸ் உடனடியாக செய்து தரப்பட்டு நிலைமை சரி செய்யப்பட்டதாகவும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 52 பேர் மருத்துவமனைகள்ல தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும், 60 பேருக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது என்பதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 மருத்துவ முகாம்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும், மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலில் அமோனியா வாயு கசியவில்லை எனவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல இந்த பல்வேறு குழுக்கள், தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த நிபுணர்கள் என 3 முக்கியமான நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தற்போது அந்த மதிப்பீட்டு செஞ்சு விரிவான அறிக்கையை 3 நாட்கள்ல சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறது. கப்பலில் இருந்து கொண்டு வரப்படும் அமோனியாவை வெளியே எடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் குழாய்களை முற்றிலுமாக சரி செய்து உரிய பரிசோதனை மேற்கொண்ட பிறகு அமோனியா கப்பலில் இருந்து இறக்க வேண்டும் என தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்கள் யாரும் கவலை அடைய வேண்டாம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.